தமிழகத்தில் மணல் கொள்ளை மூலமாக சுமார் 4000 கோடி ரூபாய் அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். இதன் முழு பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. டெல்டா மாவட்டங்களில் உள்ள மணல் குவாரிகளில் மணல் எடுப்பதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையினர் மணல் குவாரி நடத்தும் ஏஜென்ட்டுகளான ராமச்சந்திரன், ரத்தினம், கரிகாலன் மற்றும் அவர்களது ஆடிட்டர் சண்முகராஜ் உள்ளிட்ட பலருக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனையும் நடத்தினர். இதன் முடிவில் கணக்கில் காட்டப்படாத 12 கோடி ரூபாய் பணம், 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள், 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டன. மேலும் உரிமம் பெற்ற 28 மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறையினர் ஆய்வு நடத்தியதில் 450 ஏக்கர் பரப்பளவுக்கு மட்டுமே மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருப்பதாகவும், ஆனால் அனுமதியை தாண்டி கிட்டத்தட்ட 6 மடங்கிற்கு அதிகமாக 2438 ஏக்கர் பரப்பளவில் மணல் எடுக்கப்பட்டிருப்பதும் அம்பலமானது. நீர்வளத்துறை ஆவணங்களில் 4 லட்சம் யூனிட் மணல் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் விசாரணையில் 27 லட்சம் யூனிட் மணல் அள்ளப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட மணலை விற்றதன் மூலமாக 4730 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும், இந்த பணத்தை சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் பயன்படுத்தியுள்ளதாகவும் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அமலாக்கத்துறை. மணல் குவாரிகளுக்கு அனுமதி அளிப்பது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அடுத்த கட்டமாக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களை விசாரிக்க வேண்டி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் இந்த சம்மனை எதிர்த்து திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட IAS அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் முறையிட்ட நிலையில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆட்சியர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தனது தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இதன் அடிப்படையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வேலூர் ஆட்சியர் சுப்புலட்சுமி, தஞ்சை ஆட்சியர் தீபக் ஜேக்கப், அரியலூர் ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா, கரூர் ஆட்சியர் தங்கவேல் மற்றும் திருச்சி ஆட்சியர் பிரதீப்குமார் ஆகிய 5 பேரும் விசாரணைக்கு ஆஜராகினர். இதில் சுப்புலட்சுமி, ஆனி மேரி ஸ்வர்ணா மற்றும் தங்கவேல் ஆகிய 3 மட்டும் பதவி உயர்வு மூலமாக IAS அதிகாரிகளாக பணியாற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்ட அமலாக்கத்துறையினர் அவர்களின் மாவட்டத்தில் நடந்த மணல் குவாரி முறைகேடுகளுக்கு அதிகாரிகளும் உடந்தையா என பல்வேறு கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. விசாரணையில் பல பகீர் தகவல்களை மாவட்ட ஆட்சியர்கள் வாக்குமூலமாக கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட விசாரணை வேகமெடுக்கும் எனவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.